அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த அறிவு மற்றும் அனுபவ பகிர்வு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. என்னோட பேர் ராமேந்திரன். இந்த முயற்சி மிக எளிமையான விஷயத்துக்காக தான் துவங்கியிருக்கோம். ஒரு சமூக நல்மாற்றத்திற்கான முயற்சி. ஏனென்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா அறிவும் அனுபவ பகிர்வும் தான். நம் முன்னோர்கள் அதை சிறப்பாக செய்துட்டு போயிருக்காங்க. அந்த வழியில் நாமும் தொடர்ந்து இந்த பணியை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த வேண்டுகோளோட இந்த அறிவு அனுபவ பயிர்வில் உள்ள நுழைஞ்சிடலாம். இன்னைக்கு மிக முக்கியமாக நான் ஒரு புத்தகத்தை வாசித்ததன் மூலமாக கிடைத்த ஒரு அனுபவத்தை உங்க கூட பகிர்ந்துக்கிற போகிறேன். புத்தகத்தை பற்றி ஆய்வோ அதெல்லாம் இல்லை கிடையாது. இருந்தாலும் இந்த புத்தகம் யாருக்கெல்லாம் உதவும் அப்படின்னா, தமிழ்நாட்டோட வரலாறை இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, மேலும் நம்மளுக்கும் இரும்புக்கும் உள்ள தொடர்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அது ஏற்கனவே பல செய்திகள் வந்திருக்கும். அதே போல் தொல்லியலில் விருப்பம் இருக்கிறவங்க, நம்மளுடைய வரலாற்றை ஆய்வு செய்யணும்னு விருப்பப்படக்கூடியவர்கள் பலருக்கும் இது பல்வேறு வகையில் உதவும். அந்த நூல் எது அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிடலாம், காமிச்சிடலாம். இதுதான். இந்த நூலை எழுதி வெளியிட்டதற்காக நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, தம்பி இரா மன்னன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பல்வேறு கேள்விகள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில்களை மிக தெளிவாக எளிமையாக அனைவருக்கும் புரியும் வகையில் ஏறக்குறைய மொத்தமாக ஒரு 15 தலைப்புகள் கீழே அப்படியே எழுதிட்டு வந்திருக்காரு. அதுவும் அவர் யாருக்காக இதை அர்ப்பணிப்பு செஞ்சிருக்காருன்னா நீங்கள் உண்மையிலே ஆச்சரியப்பட்டுருவீங்க. திப்பு சுல்தானுக்காக அவர் இதை சமர்ப்பணம் செய்திருக்காரு. மாபெரும் கனவுகளின் அரசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் உண்மையிலேயும் திப்பு சுல்தானை இங்கே தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் பார்க்குறப்ப ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல போய் பார்த்தா அப்படியே வாசிக்கிறப்ப எனக்கு அந்த நினைவுகள் வந்துச்சு. அதே போல் இந்த அட்டைப்படத்தில் இருக்கக்கூடிய ஆயுத தேசத்தின் அட்டைப்படத்தில் இருக்கக்கூடிய கொங்கு நாட்டின் தொழில்நுட்ப வரலாறு அப்படி பார்க்குறப்ப அந்த நிறைய விஷயங்கள் அப்படியே மீண்டும் மீண்டும் வந்து போயிட்டே இருந்துச்சு. சரி, இப்போ இந்த புத்தகத்துக்குள்ளே வருவோம். இதை எல்லோரும் வாசிக்கணும். முக்கியமாக என்னை பொறுத்தளவில் தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் இந்த புத்தகத்தை ஒரு முறையாவது வாசிக்கணும் அப்படின்ற வேண்டுகோள் நான் வச்சுக்கிறேன். முக்கியமாக இளைஞர்கள் தங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இதை வாசிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதை புத்தகமாக வெளியிட்டதற்காக நான் மீண்டும் ஒரு முறை மன்னன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இது ஒரு ஆய்வு நூல் அப்படின்றதுக்கு நீங்கள் பின்னாடி அவர் ஏறக்குறைய ஒரு 65க்கும் மேற்பட்ட நூல்கள், அதே போல் பல்வேறு ஆய்வுகளையும் மேற்கால்கள் அதை எடுத்துக்கிட்டு அதை ஆய்வுகள் செஞ்சு இவருடைய ஆய்வுக்கு அதை உதவிச்சுன்னு சொல்லி அதை லிஸ்ட் போட்டிருக்காரு. இதில் ரொம்ப எனக்கு ஆச்சரியமான இருந்த விஷயம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு பக்கத்துலையும் படிக்கிறப்ப ஒன்று ஒன்று ஆச்சரியமாக இருக்கும். அதில் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படியும் கடைசியிலேருந்து பின்னாடி வரேன் நான். அவர் ஒரு எச்சரிக்கையோடு முடிச்சிருக்காரு புத்தகத்தை. எச்சரிக்கை அப்படின்னா அது நமக்கு தான், தமிழர்களுக்கான எச்சரிக்கை தான். ஏன் அப்படின்னா, வரலாறு எப்படியெல்லாம் திருடப்படுகிறது அல்லது திரிக்கப்படுகிறது என்பதை அதில் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதை சொன்னோம்னா எல்லாருக்கும் ஷாக்காக இருக்கும். நீங்கள் வாங்கி படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஏன் இந்த புத்தகம் நமக்கு எல்லாம் அவசியம் அப்படின்னு சொல்லி. இப்போ சமீபத்தில் கூட நம்ம 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்புக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கு என்ற தகவல்கள் ஆய்வின் அடிப்படையில் வெளிப்பட்டாலும் கூட அது குறித்து பல வருடங்களுக்கு முன்னாடியே இவர் வெளியிட்டிருக்காரு. இந்த தகவல்கள் உண்மையிலேயும் நமக்கு உதவிகரமாக இருக்குது. நீங்கள் படிக்கணும், எல்லாருமே வாசிக்கணும். அந்த கடைசி பகுதியை மறந்துடாதீங்க. விழித்துக் கொள்வோம் அப்படின்ற தலைப்பில் போட்டிருக்காரு, அதை படிங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக் கொடுத்தது என்ன அப்படின்னா, இந்த தொழில்நுட்பங்கள், அதாவது ஆயுத தொழில்நுட்பங்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா தலைப்பு ஆயுத தேசம் போடும் கீழே கொங்கு நாட்டின் தொழில்நுட்ப வரலாறு அப்படின்னு போட்டிருக்காரு. இப்போ இதை நம்ம படிக்கிறப்ப ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஷாக் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னடா எங்கடா போச்சு, இதெல்லாம் எங்கடா போச்சுன்னு ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். எது எங்கெங்கெல்லாம் போச்சுன்றதை அங்கங்கே அவர் டாட்டா வச்சிருக்காரு. அதாவது அங்கங்கே ஒரு புள்ளி வைத்து குறிச்சிருக்காரு. அதை இணைத்து கொள்ள முடிந்தது அப்படின்னா, அதை இணைத்து பார்க்க முடிந்ததுன்னா, இது சும்மா பெருமை பேசுறதுக்காக கிடையாது. இணைத்து பார்க்க முடிந்தது என்றால் நாம் எவ்வளவு விழிப்போட இருக்கணும் அப்படின்றத கடைசியில் அவர் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஏன்னா புத்தகத்தை படிச்சுட்டு அப்பா நம்ம அப்படி இப்படின்னு பெருமை பேசுறதுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் எவ்வளோ தூரம் விழிப்பாக இருக்கணும் அப்படின்றத அந்த அந்த புத்தகத்தை நிறைவு செய்யும் பொழுது அதில் முழுமையாக சொல்லியிருக்காரு. அவர் பல சான்றுகள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஆய்வுகளுக்கு அவர் எடுத்துக்கொண்ட சான்றுகளையும் சொல்லியிருக்காரு. இதில் இந்த தொழில்நுட்பம் கைமாறியது அப்படின்றதுக்கு அருமையான, அதாவது
அவர் ஒரு நாணயத்தை அடிப்படையாக கொண்டு ஆய்வுகள் செய்து பல்வேறு விஷயங்கள் நமக்கு சொல்லியிருந்தாலும், அந்த நாணயங்களுக்கும் அதே போல சைனாவுல இருக்கக்கூடிய அந்த கையில் வரையப்பட்ட ஓவியங்களுக்கும் உள்ள ஒற்றுமைய 2யும் ஒப்பிட்டு அவரு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள்லாம் மிக அருமையா இருந்துச்சு. அ நிச்சயமா நீங்க வாங்கி படிங்க. அமேசான்லயும் கிடைக்குது. இல்ல வந்து அவங்கட்ட நேரடியா பயிற்று பதிப்பகத்திட்டயும் நீங்க கேட்டு வாங்கி படிக்கலாம். அது மிக அருமையான இருந்தது. அதேபோல இப்ப நமக்கு கீழடியில கிடைத்த பானகூடுகள்ல உள்ள எழுத்துக்கள், இதையும் எல்லாத்தையும் அங்க வெளியிட்டிருக்காரு. இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். நேரடியா இதுல அவ்வளவு தெளிவா தெரியுதான்னு தெரியல. நீங்க பாருங்க. மிகவும் ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் எனக்கு. ஒரு தடவ படிச்சா பத்தாது. பல தடவ படிக்கணும். அதனால திரும்ப திரும்ப அப்பப்போ அப்படியே எடுத்து எடுத்து வாசிச்சுக்கிட்டே இருக்கேன். வாழும் சான்றுகள்ல அவர் குடுத்திருக்க இந்த பகுதிகள் வந்து மிக மிக அருமை. நீங்க பார்க்கணும். அதேபோல நீங்க எல்லாரும் தஞ்சை பகுதியில வாழக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, இந்த பீரங்கிய போய் மறந்துடாம பார்த்துட்டு வந்துருங்க. அதே அவங்க வந்து அட்டைப்படத்திலயும் போட்டிருக்காரு. அத போய் பார்த்துட்டு வாங்க ஒரு முறை. அதுக்குள்ள இருக்க தொழில்நுட்பம் என்னன்னே தெரியாமையாவது நம்ம அதை அத பெருசா மதிக்கிறது இல்ல. அந்த நூற்றாண்டுல உலகத்தில் இத்தகைய ஒரு தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டத்தில அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்கலாம். ஆய்வுகள பத்தியும் சில சுருக்கமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்கொண்ட நூல்கள் எல்லாமே ஆச்சரியம் தான். அதேபோல இந்த அச்சிட்டு வெளியிடப்பட்ட கொங்கு நாடுகளில் உள்ள கிடைக்கக்கூடிய நாணயங்களில் உள்ள ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் அவங்க படங்களாக வெளியிட்டிருக்காரு. அதையும் நீங்க பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நான் வந்து இங்க முழுவதும் காமிக்க முடியாது. இருந்தாலும் நான் வந்து இத நீங்க கண்டிப்பா பாருங்க அப்படின்னு சொல்றேன். கண்டிப்பா வாங்கி படிங்க. அதற்கு வந்து சான்றுகளாக இந்த காலகட்டம், அதாவது பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அது எங்கெங்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கு அப்படின்றத அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகம் வந்து பெருமளவுல ராக்கெட் தொழில்நுட்பத்த பத்தியோ, இத பத்திலாம் வந்து ஒரு ஆரம்ப கட்டமாக அல்லது துவக்க புள்ளியாக வந்து சைனாவ சொல்றாங்க. இங்க இருந்து அங்க வரை எப்படி போயிருக்குன்றதுக்கு அதுக்கு வந்து சைனாவுடைய புகைப்படங்களையும் அவரு அங்க கையால வரைந்த புகைப்படங்களையும் அவர் வெளியிட்டிருக்காரு. அதையும் நீங்க பார்க்கலாம். எல்லாமே வந்து அதாவது ஒரு ஒரு புத்தகம் எழுதுறது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா ஒரு ஆய்வாளர் வரலாற்று ரீதியா ஒரு புத்தகங்கள் எழுதும் பொழுது என்னென்ன தகவல்கள்லாம் சேர்க்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல முன்னுதாரணமா இருக்கு. மேலும் வந்து ஆய்வுகள் செய்ய வேண்டும் என்று விருப்பமுடையவர்களுக்கும் உதவிகரமா இருக்கும். ஆ அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு நம்ம வரலாற்றுல ஒரு 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 முக்கியமான பயணத்திற்கான கதவை திறந்து வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ரொம்ப அருமையா இருக்கு. அந்த ஒரு நேர்பட அ தகவல்களை பகிர்ந்து கொண்டதே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னைய பொறுத்தளவுல. அதேபோல சேரர்களுக்கும் இந்த கொங்கு மண்டலத்திற்கும் உள்ள தொடர்புகளை ஒரு 4 தலைப்புகளின் கீழ எழுதியிருக்காரு. நான் அப்படியே பின்னாடி இருந்து வந்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு உண்மையிலேயே சொல்லப்போனா. ஏன் பின்னாடி இருந்து வர்றேன்னா ரீசன் இருக்கு. ஏன்னா இந்த டாட்லாம் கனெக்ட் பண்ணி அவர் நம்ம எவ்வளவு விழிப்போட இருக்கணும் அப்படின்றத சொன்னதுனால தான் நான் பின்னாடி இருந்து வந்துகிட்டு இருக்கேன். அதுல ஏறக்குறைய கொங்கு சேரர்களுடைய காசுகள், நவீன ஆயுதங்கள பத்தியும் தகவல்கள் சொல்லியிருக்காரு. அதே மாரி கொங்கு சேரரும் சமண மதத்த பத்தி, மதத்திற்கு உள்ள தொடர்புகள், ஏன் அந்த வழிபாடுகள பத்திலாம் அதுக்குள்ள மிக சுருக்கமாவும், அதே இது நமக்கு அதுக்குரிய விஷயங்கள, தொடர்புகளை அறிந்து கொள்வதற்கும் தேவையானத குடுத்திருக்காரு. சங்க காலத்துல கொங்கு சேரர்களுக்கும், இந்த கொங்கு மண்டலத்துக்கும் உள்ள தொடர்பு, அதே சங்க காலத்துல கொங்கு சேரர்களோட இது, கொங்கு நாடும், அரசும், மக்களும் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துல வந்து நமக்கு எல்லாருக்கும் அங்க துவங்குறதிலேயே சொல்லிட்டாரு. நமக்கு நல்லா தெரிஞ்சது சேர, சோழ, பாண்டியர்கள். ஆனா இந்த கொங்கு மண்டலம் வந்து முழுவதுமாக அவ்வளவா நமக்கு யாருக்குமே வரலாற்றுல இல்லாமயே போயிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்றதை அங்கங்க விளக்கிக் கொண்டே வருகிறார். அதை நீங்க எல்லாருமே படிச்சு தெரிஞ்சுக்கங்க. அதேபோல ஆரம்பத்திலேயே வந்து தமிழகத்திற்கும் இரும்பிற்கும் உள்ள தொடர்புகள பத்தி அருமையான விளக்கங்கள். அது வந்து சங்ககால பாடல்கள்ல இருந்து துவங்கி கொண்டு வந்து விளக்கியிருக்காரு. வானியலுக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பு பற்றி, அப்படியே பண்டைய உலகம், வானூர்திகள், அதேபோல ராக்கெட்ட பத்தி, ராக்கெட்டுக்கும் நாசாவுக்கும் உள்ள தொடர்பு, அங்க வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயாவையும் இணைத்திருக்காரு. நெறைய விஷயத்த நீங்க வந்து ஒரு புத்தகம், ஆனா நீங்க தொட்டீங்க அப்படின்னா, அப்படியே அது உங்கள பல இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். அது மாரி ஒரு அருமையான நூல். இன்னும் அவருடைய நெறைய படைப்புகள நீங்க வந்து வாங்கி படிக்கணும். இது மறந்துடாம நீங்க வந்து படிங்க. ஆயுத தேசம், மன்னர் மன்னனுடையது. கொங்கு நாட்டின் தொழில்நுட்ப வரலாறு. இது என்னைய பொறுத்தளவுல எல்லாத்தையும் தாண்டி ஒரு புத்தகம் என்பதை விட, தமிழர்கள் தங்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கும், அதனை முன்னெடுத்துக்கு செல்வதற்கும், கற்றுக்கொள்வதற்கும், வரலாற்று ரீதியா ஆய்வுகள் செய்வதற்கும், பல்வேறு வகையில உங்களுக்கு ஒரு அ அதாவது முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்கும். உந்துகோலா இருக்கும். சக்தியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா, நம்ம படிக்கக்கூடிய வரலாறு அனைத்தும் யாரால் எவ்வாறு மாற்றப்பட்டு
அல்லது திரிக்கப்பட்டு நம்மிடம் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்தது தான். அதை நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்கள் விழிப்படைந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த இத்தகைய படைப்பு வந்து உங்களுக்கு மேலும் நம்பிக்கை. ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல போனோம் அப்படின்னா உடனே அதுக்கு எதிர்ப்பு, உடனே அதுக்கு வந்து பல்வேறு மறுப்பு கருத்துக்கள். அதுவும் அவங்க பேசுகிறவங்களும் எல்லாருமே தமிழ்லேயே பேசுறதுனால நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடும். உண்மையிலேயும் என்னடா நம்ம வந்து உண்மையதே பேசிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகம் வர மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அதெல்லாம் கடந்து உண்மை என்ன, நிலவரம் என்ன அப்படின்றத அறிந்து கொள்வதற்கும், அதற்கு என்னென்ன விஷயங்கள பார்க்கணும் அப்படின்றதையும் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அந்த விழித்திருக்கணுன்ற அந்த நான் ஏன் பின்னாடி இருந்த கட்டுரையிலேருந்து வந்தேன் அப்படின்னா, கடைசி பகுதியிலேருந்து வந்தேன்றது காரணம் அதுதான். விழித்திருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயமாக அவர் வேண்டுகோளாக வைத்துள்ளார். அதனை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த முக்கியமாக தொல்லியல் துறையில் இருக்கக்கூடிய சவால்களையும் மிகப்பெரிய அளவில் அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறாரு. என்னென்ன சவால்கள் இருக்குன்னு. இப்போ வரலாறு திரிக்கப்படும் பொழுது அதோடு சேர்த்து மொழியிலும் பல்வேறு திரிவுகளை செய்யும் பொழுது அது எத்தகைய தாக்கத்தை நமக்கும் வரும் சந்ததியிற்கும் ஏற்படுத்தும் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது இருக்கு. உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய கேள்விகளுக்கான பதில் அங்கங்கே கிடைச்சிக்கிட்டே வரும்னு நினைக்கிறேன். இதே போல தான் அவருடைய மற்ற படைப்புகள் இருக்கு. நான் இன்னொரு நாள் இன்னொரு படைப்புகளை பற்றி நான் பேசுகிறேன். மீண்டும் ஒரு முறை மன்னர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அவர் பணி சிறக்கட்டும். ஏன்னா இது போன்று ஒரு சிலர் ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டால்தான் அவர்கள் அது புத்தக வடிவிலும் காணொலிகளாகவும் பல்வேறு வடிவில் வந்து நம்மகிட்ட சேர்ந்தால் தான் நமக்கும் வந்து நம்ம நாடோடைய வரலாறு என்ன நமக்கே தெரியும். இப்போ கீழடியிலேருந்து ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் அங்கங்கே தொட்டு காமிச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசலாம். அது குறித்து ஒரு ஆய்வாக பேச வேண்டும் என்றால் அது இன்னொரு நாள் நம்ம செய்யலாம். இது என்னுடைய அனுபவமாக நான் பகிர்ந்திருக்கேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து அது ஒரு நிறைய என்னுடைய கேள்விகளுக்கு பதிலை கொடுத்துருக்கு. புது புது விஷயங்களை படிப்பதற்கான புதிய நூல்களையும் அங்கே காமிச்சிருக்கு. அதையும் தொடர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் வந்து உங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் தொடர்ந்து மக்களுக்கு பகிர்ந்து கொண்டே இருங்கள் என்ற வேண்டுகோளையும் வைத்துக் கொள்கிறேன். இந்த அறிவு மற்றும் அனுபவ பகிர்வு மிக முக்கியமாக ஒவ்வொரு தனி மனிதரின் கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வள்ளுவர் எப்படி அவர் தகவலை பகிர்ந்து கொண்டதுனால இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து அது மிகப்பெரிய சொத்தாக நமக்கு இருக்குது. சிலப்பதிகாரம் இப்படி ஒவ்வொரு எல்லா விஷயமே வந்து இன்னைக்கு வரைக்கும் அது நம்ம கையில் வந்து சேர்ந்தனால தான் இருக்குது. ஆகையால் நீங்களும் உங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் ஏதாவது ஒரு வடிவத்தில் பதிவு செய்துகிட்டே போங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு உண்மையிலே பிற்காலத்தில் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் எழுத்து வடிவில் செய்தாலும் சரி, அதே மாதிரி அதை ஒலி வடிவமாக பதிவு செய்தாலும் சரி, அல்லது காணொலிகளாக பதிவு செய்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் பதிவு செய்து வைங்க. ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். வரலாறு பள்ளியிலையும் பாட புத்தகங்களிலும் தெளிவாக இல்லதால் நாம் படும் பாடு என்னன்ற தினசரி நான் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அதனால உங்களை தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன், மறந்துடாம வரலாற்றை, அதுவும் சாமானிய மக்களின் வரலாறு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால அதை நீங்கள் கவிதையாகவோ கட்டுரையாகவோ ஏதாவது ஒரு வடிவில் எழுதி வச்சுட்டு போயிருங்க அப்படின்ற வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன். அது குறித்து ஏதேனும் உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் என்னை எப்பயுமே தொடர்பு கொள்ளலாம். நான் மீண்டும் இன்னொரு முறை உங்களை நல்ல ஒரு தகவல்களோடு சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் மகேந்திரன். நன்றி, வணக்கம்.